ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தா வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு நிறைய வந்து கிரைண்டர், மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து எல்லாத்துக்குமே வந்து மிஷின்கள் வந்திருக்கு. அது போக வந்து துணி துவைக்கிறதுக்கு நமக்கு வாஷிங் மிஷின் இருக்குது. வீட்டு வேலை எல்லாமே நமக்கு சிம்பிளாக செய்ய முன்ன மாதிரி கிடையாது. முன்னாலலாம் வெந்நீர் வைக்கணும்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அடுப்பில் வைப்போம். இப்போ வந்து கீசர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம்மியில் அரைக்க வேண்டாம், மிக்ஸி இருக்குது. கிரைண்டரில் வந்து அரைக்கிறோம். ஆற்றல் அரைக்காமல் அதுக்கு வந்து இருக்குது. அப்புறம் துணி வந்து துவைக்க வேண்டாம்னு வாஷிங் மிஷின் இருக்குது. இப்போ புதுசு புதுசா அப்புறம் வீடெல்லாம் தொடச்சி வளர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மிஷின் வந்து இருக்குது. இப்படி நாளுக்கு நாள் வந்து மிஷின் கண்டுபிடிச்சிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வேலைகள்லாம் ரொம்ப சுலபமாக இப்போ புதுசாக ஒரு மிஷின் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, குளிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம ஷவரை வந்து பார்த்தீங்கன்னா, பைப்பை தெரிஞ்சால் மேலேருந்து ஷவர் வந்து கொட்டுறது. அதை கூட குளிக்கிறதுன்னு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினுக்குள்ளே போய் நீங்கள் படுத்துட்டா போதும். அது மேலே ஃபுல்லாக தண்ணியை வந்து கொட்டி நல்லா வந்து குளிப்பாட்டு. இப்போ ஒரு புதுசாக அந்த மிஷின் வந்திருக்கு. அதை தான் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த மிஷினில் வந்து இப்போ வந்து ஷவரை வந்து நம்ம உள்ளே போய் வந்து திருகினா போதும், ஷவர் மேலேருந்து கொட்டுது. இதோட என்ன வசதி வரும்னு தெரியல. அந்த மிஷினில் போய் படுத்துக்கணும், அது வருது. நாளுக்கு நாள் எல்லாத்துக்குமே மிஷின் வருது. அதுமாதிரி பாத்திரம் கழுவுறது கூட வந்து மிஷின் இப்போ இருக்குது. அதுக்குள்ளே வந்து பாத்திரங்கள்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா தேய்ச்சி கழுவுறோம். அது வந்து மொத்தமாக தண்ணி ஒவ்வொன்று கொட்டி அதுவும் வந்து கழுவுறது. இப்படி எல்லாத்துக்கும் நாளுக்கு நாள் வந்து இப்போ அப்புறம் வெங்காயம் வெட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் வந்து இப்போ வந்து கட்டர் வந்திருக்கு. அது மூலமா நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே எடுத்துடுறோம். அதுமாதிரி தொலி திரிக்குது, அது வச்சிடுறோம். இப்படி ஒவ்வொன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா வெட்டுற அதுக்கு ஒரு மிஷின். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து மிஷின் வந்து வந்துக்கிட்டே நாளுக்கு நாள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ போகிற காலத்துலலாம் சுத்தமாக வேலை ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு வேலை செய்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுகள்ல வந்து ஆட்கள் போட்டிருக்காங்க. இப்போ எங்க எதிர் வீட்ல இவ்வளோ மிஷின் வச்சிருந்தா கூட நமக்கு வேலை வந்து சிம்பிளா வந்து முடிஞ்சிரும். இப்போ ஆனா, எத்த வீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, சமையல் பண்ணுறதுக்கு ஆளு, இப்போ வீட்டு பெருக்கி எல்லாத்துக்குமே வந்து ஆள் போட்டிருக்காங்க. அப்படி இருந்து அந்த அம்மாவுக்கு வேலையே கிடையாது. சோபால உட்காந்துருக்கோம். ஆனா, உடம்பு வந்து பயங்கரமா குண்டாயிடுச்சு அப்படின்னோனே தான் ஜிம்மில போய் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்ப வந்து குறைச்சி ஜிம்முக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து எக்சர்சைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மிஷினை யூஸ் பண்ணாம நம்ம வேலைகள் குனிஞ்சு நிமிந்து பெருக்கி அந்த காலத்தில வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுருவாங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்த வேலைகள் செஞ்சாலே நம்ம உடம்பு குறையும். ஆனா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மிஷின் மூலமா வச்சுக்கிறோம். அதனால என்ன பண்ணுறோம், வாக்கிங் வந்து போகிறதில்ல. இவ்வளோ மிஷின வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிடுறோம். ஆள் வைக்கும்போது என்னாகும், நம்ம சோபால உட்காந்து உட்காந்து உடம்பு வந்து நமக்கு குண்டாகுதேன்ட்டு, ஜிம்மில கொண்டு போய் நம்ம காசை கொடுத்து, ஜிம்மில போய் வந்து நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணி உடம்ப வந்து குறைக்கிறோம். அப்போ வந்து நம்ம செய்கிற வேலைகள் செஞ்சாலே போதும், உடனே வந்து நல்லபடியாக இருக்கும். நாளுக்கு நாள் வந்து மிஷின் வந்து கண்டுபிடிச்சா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆட்கள எடுத்து நம்மளே வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கலாம். பெருக்கிறதா இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாத்தையும் மிஷின் இருக்குது. துணிய போட்டா மிஷின் துவைக்க போகுது. இப்போ வேலையாட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் துவைக்கிறதுக்கு ஒரு கூலி வாங்கிக்கிறாங்க. சும்மா கையால துவைக்கணும்னா கூலி வாங்கிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷின போட்டாலே வந்து போதும். பெருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, வீட பெருக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். துடைக்கிறதுக்கு இப்படி செஞ்சும்போது நம்ம உடல், கை, கால்லாம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஆரோக்கியமாவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதே மாரி கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது. இன்னி வரையும் நான் வீட்டு வேலைக்கு எந்த ஒரு ஆளுமே இது போல எல்லாரும் சொல்லுவாங்க. அக்கம் பக்கம் எல்லார் வீட்லயும் வேலைக்கு போட்டுருக்காங்க. "ஏன் கஷ்டப்படுறீங்க?" அப்படிம்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு, மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்குது. நம்ம சமையல் பண்ணுறதுக்கு எதுக்கு? எல்லார் வீட்லையுமே சமையலுக்கு வந்து ஆள் இருக்குது. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் எல்லார் இடத்துலையும் போட்டுருக்காங்க. நான் எங்க வீட்ல மட்டும் தான் போடல. நம்ம செஞ்சாலே போதும். என்னத்துக்கு வந்து காசை கொடுத்து ஜிம்மில கொடுத்து எதுக்காக போடணும்? போய் இப்போ வந்து உடம்பு குண்டாயிடுச்சுன்னு ஜிம்மில போய் மாதம் 3000 கட்டி உடம்பு குறைக்கணுமா? அதுக்கு நானே வீட்டு வேலை செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வேலையை நாமளே செஞ்சாலே நம்ம உடல்நிலை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரை நம்ம மட்டும் சின்ன சின்ன வேலைகளை நாமளே செய்ய வந்து பழகிக்கங்க. அதுவே வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வேலை வைக்க நமக்கு 2 கை, கால் இருக்கு. நம்மளே வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு வேலையை செய்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இப்படி தப்பா நினைப்பாங்க. கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்றதுக்கு என்ன கௌரவ குறைச்சல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால முடிஞ்ச வரை நம்ம வீட்டு வேலையை வந்து நாமளே செய்ய பழகிட்டோம் அப்படின்னாலே உடல்நிலை வந்து நல்லாயிருக்கும். ஆரோக்கியமா வந்து இருக்கும். ஆனா நெறைய வீட்டுகள்ல பெரிய பெரிய பணக்காரங்க வீட்ல இப்போ வந்து மிடில் கிளாஸில கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அந்த ஆட்கள் போடுறாங்க. முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வேலைய நாமளே செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாரி தான் இப்போ வந்து குளிக்கிறதுக்காக ஒரு புதுசா மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து இப்போ வைரலா வந்து போய்க்கிட்டு இருக்கு. இனிமே வந்து அந்த மிஷினுக்குள்ளே ஏறி உட்காந்தா குளிப்பாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மிஷின்லாம் வந்து எப்போ இங்கே வரும்னு தெரியல. புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க.